ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு விஷன் ஆன்லைன் அகாடமி. ஸோ நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் எங்கள் அகாடமியில் நாங்கள் எப்படி டீச் பண்ணுறோம், ஸோ எந்த மாதிரி நாங்கள் கிளாஸ் கொண்டு போயிட்டுருக்குறோம், ஸோ எல்லாமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ காமனாக எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் ரொம்ப டஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா இங்கிலீஷுங்கிறது அதர் லாங்குவேஜ், ஓகேங்களா. ஸோ தமிழுங்கிறது மதர் டங் நமக்கு. ஸோ தமிழில் வந்து நமக்கு இடையில ஒரு ஒமிஷன் ஆனால் கூட அதுக்கு அடுத்து வர வேர்டை நம்மளால் கெஸ் பண்ண முடியும். பட் இங்கிலீஷை பொறுத்தளவு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிராமர் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் எடுக்க முடியுமே தவிர நீங்களாம் ஓனவங்களாம் எடுக்க முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா கம்பல்சரி நீங்கள் ஸ்ட்ரோக் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோன்னு. நீங்கள் ஸ்ட்ரோக் போட்டிருந்தால் மட்டும்தான் உங்களால் இங்கிலீஷில் வந்து வேர்ட்ஸ் உங்களால் எடுக்க முடியும், ஓகேங்களா. ஸோ அதனால தான் இங்கிலீஷ் டஃப்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இங்கிலீஷ் நாங்கள் எப்படி கிராக் பண்ணுறோம் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லித்தரோம் உங்களுக்கு நாங்கள். ஸோ எங்கள் அகாடமியில் நாங்கள் எப்படி டீச் பண்ணுறோம் இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட், ஸ்பெசிஃபிக்காக இங்கிலீஷ் நான் எப்படி டீச் பண்ணுறோன்னு சொல்லித்தரோம் நாங்கள். ஜூனியர், இன்டர், சீனியர் எல்லாத்துக்குமே காமன் தான் அது, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிராமலாக்ஸ், ஓகேங்களா. ஸோ கிராமலாக்ஸ் நாங்கள் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். கிராமலாக்ஸ் வந்து நீங்கள் எப்போ கேட்டாலுமே நீங்கள் எழுதுகிற மாதிரி நான் டெய்லி டெஸ்ட் வச்சுட்டு எல்லா கிராமலாக்ஸுமே உங்களுக்கு ஃபிங்கர் டேப்பில் கொண்டு வந்துப்போம். ஸோ இங்கிலீஷை பொறுத்தளவு நீங்கள் ஹார்ட் வேர்ட்ஸ், ஃப்ரேசஸ், கிராமலாக்ஸ் இந்த மாதிரி பிரிச்சுட்டு இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எது அப்படின்னா கிராமலாக்ஸ், ஓகேங்களா. ஸோ கிராமலாக்ஸை நாங்கள் ஃபஸ்ட் எப்போவுமே டிக்டேஷன் கொடுத்துருவோம். கிராமலாக்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட்டு வருவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் கொடுத்துருவோம். இப்போ எக்ஸாம்பிள் இது வந்து ஆகஸ்ட் 2006 அப்படின்னா நாங்கள் ஒரு பிடிஎஃப் மாதிரி கொடுத்துருவோம், ஓகேங்களா. ஸோ அதோட எல்லா ஷார்ட்கட்ஸுமே, ஓகேங்களா. ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு இதில், ஓகேங்களா. எல்லாமே புக்கில் இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக ஷார்ட்கட்ஸ் நாங்கள் கொடுத்துருவோம் நாங்கள் ஷார்ட்கட்ஸ் எல்லாமே. ஸோ உங்களுக்கு எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்குது. ஏன் நாங்கள் ஷார்ட்கட் கொடுக்குறோம் அப்படின்னா நாங்கள் இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் எல்லாமே நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் ஷார்ட்கட் எல்லாம் 3 மணி எழுதி பார்க்கணும். நீங்கள் எடுத்தோடனே ஷார்ட்கட்ஸ் புரியாது உங்களுக்கு. பட் நீங்கள் 3 லைன் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்கட் எல்லாம் எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் உங்களுக்கு, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நீங்கள் புக்கில் மார்க் பண்ணணும். நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த மாதிரி புக்கில் இந்த பென்சிலில் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாமே ஷார்ட்கட்ஸ், ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும்னா மார்க் பண்ணணும் நீங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் மார்க் பண்ணிங்கனாலே ஆல்மோஸ்ட் 3/4 ஸ்பீடு வந்து உங்கள் ஷார்ட்கட்ஸ் வந்து கவர் பண்ணிடும். அப்போ நீங்கள் ஷார்ட்கட்ஸ் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களால் ஸ்பீட் ஈஸியாக எழுத முடியும். ப்ளஸ் கிராமலாக்ஸும் உங்கள் இன்க்ளூட் ஆயிரும், ஓகேங்களா. ஸோ அடுத்து நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹார்ட்வேர்ட் கொடுப்போம், ஓகேங்களா. இப்போ ஹார்ட்வேர்ட் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். இங்கே க்ரீன் கலர் நான் ஷேட் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஹார்ட்வேர்ட்ஸ். ஸோ இதில் ரொம்ப டஃப்பான வேர்ட், ஓகேங்களா. எப்போவுமே இங்கிலீஷை பொறுத்தளவு ஹார்ட்வேர்டுங்கிறது ரொம்பவுமே காமனாக வரும், ஓகேங்களா. மோஸ்ட்லி ரிப்பீட்டட் போர்டு அதிகமாக வருமே தவிர புதுசாக ஒரு சில வேர்டு எப்போவுமே ஏதோ 2-3 ஒரு 10க்குள்ளே வரும் உங்களுக்கு புது வேர்டு. மீது எல்லாமே ரிப்பீட்டட் வேர்டு தான் உங்களுக்கு வரும். அது எல்லாமே ரிப்பீட்டட் வேர்டு, புது வேர்டு எல்லாமே நாங்கள் ஹார்ட் வேர்டுன்னு மார்க் பண்ணிவிட்டு எல்லாமே நாங்கள் உங்களுக்கு டெஸ்ட் வச்சுருவோம். அதாவது டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பீட்னா நம்ம ஸ்பீடில் இருக்கிற ஹார்ட்வேர் டிக்டேஷன் கொடுத்து தான் நாங்கள் ஸ்பீடுக்குள்ளே என்ட்ரி ஆகும், ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இது உங்களுக்கு இது ஷார்ட்கட்ஸ் தான் உங்களுக்கு, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் பிடிஎஃபாக நான் உங்களுக்கு கொடுத்துருவோம் எல்லாமே நாங்கள். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து எங்கள் அகாடமியில் இங்கிலீஷ் கிளாஸ் போகுது. ஸோ ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு, ஓகேங்களா. நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் படித்தா இங்கிலீஷ் அழகாக கிளியர் பண்ணலாம். ஒரே அட்டம்ப்டில் கிளியர் பண்ணலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு கிராமலாக்ஸ் நாங்கள் டெஸ்ட் கொடுப்போம். செகண்ட் என்ன கொடுப்போன்னா ஷார்ட்கட்ஸ் கொடுப்போம். ஷார்ட்கட்ஸில் உங்களுக்கு வந்து ஹார்ட்வேர்டு மென்ஷன் ஆகிடும், ஃப்ரேஸ் வந்துடும் உங்களுக்கு, ஓகேங்களா. ஸோ ஃப்ரேஸ்னால் தெரிஞ்சுக்கோணும். 2-3 கிராமலாக்ஸ் சேர்த்து தான் ஃப்ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஐ ஹேவ் கிரேட் ப்ளஷர்னா இதுதான் ஃப்ரேஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ இது ஃபுல்லாகவே நாங்கள் வந்து ஷார்ட்கட்ஸ் தனியாக பிரித்து கொடுத்துருவோம், ஃப்ரேஸ் தனியாக பிரித்து கொடுத்துருவோம், ஹார்ட்வேர் தனியாக பிரித்து கொடுத்துருவோம், கிராமலாக்ஸ் தனியாக கொடுத்துருவோம். இந்த 4 நீங்கள் மக்கப் பண்ணதுக்கு அப்புறம், அதாவது எழுதி பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஸ்பீடுக்குள்ளே என்ட்ரி ஆவீங்க, ஓகேங்களா. ஸோ இதை முடிச்சுட்டு நீங்கள் ஸ்பீடுக்குள்ளே போகும்போது உங்களுக்கு ஸ்பீட் டிக்டேஷன் போடும்போது ரொம்ப 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 சிம்பிளாக உங்களுக்கு இருக்குது, ஓகேங்களா. நீங்கள் வந்து புக் ஸ்ட்ரோக்கே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், தப்பு இல்லை, ஓகேங்களா. ஸோ நீங்கள் புக் ஸ்ட்ரோக் ஃபாலோ பண்ணலாம். இல்லாட்டி எங்களோட ஷார்ட்கட்ஸ் நீங்கள் வாங்கி நீங்கள் வந்து அதில் கிளாஸ் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணினாலும் உங்களுக்கு ஓகே தான் உங்களுக்கு, ஓகேங்களா. ஸோ எப்படி போடாமல் நமக்கு லாங் ஹேண்டில் வந்து கரெக்டான மீனிங் எடுத்தால் நமக்கு போகுது, ஓகேங்களா. ஸ்ட்ரோக் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட போகிறோம். ரொம்ப நாங்கள் சிம்பிளாக நாங்கள் ஸ்ட்ரோக் எல்லாமே கொடுத்துருவோம், ஓகேங்களா. புக்கில் இருக்கிற மாதிரி பெருசாலாம் கொடுக்க மாட்டோம், ஓகேங்களா. ஸோ எந்த அளவுக்கு வந்து இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்டை நீங்கள் 120 வேர்ட் per minute சீனியர் வந்து எடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் ஷார்ட்கட்ஸு, ஃப்ரேஸு, கிராமலாக்ஸ் எல்லாம் சேர்ந்து கொடுத்து நீங்கள் மக்கப் பண்ணி நீங்கள் எழுதும் போது 120 வேர்டு உங்களுக்கு 100 இன்டர் லெவலுக்கு உங்களுக்கு வந்து ஷார்ட்கட்ஸ் வந்து கொடுத்துருவோம். அதாவது இன்டர் லெவல் மீன்ஸ்
அந்த லெவலில் சின்ன சின்ன வேர்டு சின்ன சின்ன ஸ்ட்ரோக் போட்டாலே அந்த ஸ்ட்ரோக்குக்கு வந்து பெரிய மீனிங்காக கொடுத்துருவோம் நாங்கள். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இன் மெனி பார்ட்ஸ் ஆஃப் தி கண்ட்ரிங்கிற வேர்டு வந்து இன் மெனி பார்ட்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி இவ்வளோ வேர்டு வந்து நாங்கள் சிம்பிளாக கொடுத்துருவோம் ஷார்ட்கட்ஸ். ஓகேங்களா? அந்த ஒரு வேர்டு மென்ஷன் பண்ணிங்கன்னா, அதாவது அந்த ஒரு ஸ்ட்ரோக் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த அவ்வளோ பெரிய ஃப்ரேஸு எல்லாத்துக்குமே உங்களுக்கு செட் ஆயிடும். அப்போது மற்றவங்க வந்து இன் மெனி பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி ஸ்ட்ரோக் போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் போட்டு உட்காந்துருவீங்க. ஓகேங்களா? அதாவது நீங்கள் ஸ்ட்ரோக் போட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணி உட்காந்துருவீங்க. ஓகேங்களா? ஸோ இதனால தான் நாங்கள் ஷார்ட்கட்ஸ் இம்பார்ட்டன்ட் சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து எங்கள் அகாடமியில் வந்து நாங்கள் இங்கிலீஷ் வந்து டீச் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ யாருக்காவது வில்லிங் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தமிழுக்கு நாங்கள் ஷார்ட்கட்ஸ் கொடுத்துருவோம். தமிழ் எப்படின்னா உங்களுக்கு வந்து நான் ஓவராலாக கொடுத்துருவோம். நாங்கள் தமிழை பொறுத்தளவு உங்களுக்கு வந்து ஸ்பீட் உங்களுக்கு தமிழ் வந்து ஸ்பீட் வைஸ் உங்களுக்கு கிடையாது. ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ்க்கு மட்டும் தான் ஸ்பீட் வைஸ் உங்களுக்கு இருக்குது. தமிழுக்கு ஏன் நாங்கள் ஸ்பீட் வைஸ் கொடுக்கல அப்படின்னா தமிழ் வந்து நிறைய வேர்ட்ஸ் புது வேர்டு நிறையா வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அதிகமாக ரிப்பீட் ஆன போர்டுக்கு போது தமிழுக்கு நாங்கள் கொடுப்போமே தவிர எல்லாத்தையும் கொடுக்க மாட்டோம். பட் தமிழ் ரொம்ப ஈஸி உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ தமிழ் பற்றி நீங்கள் ஒரே பண்ணவே வேண்டாம். தமிழில் நீங்கள் கரெக்டாக நீங்கள் அடிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு அட்டம்ப்டில் டைரக்ட் நீங்கள் பாஸ் பண்ணலாம். ஓகேங்களா? தமிழில் அந்த அளவுக்கு இஷ்யூவே உங்களுக்கு கிடையாது. ஸோ மெஜாரிட்டி எல்லாருமே எங்கே லேக் அடிப்பாங்கன்னா இங்கிலீஷ் தான் மாட்டுவாங்க எல்லாருமே. ஸோ இங்கிலீஷ் நாங்கள் கொடுக்குற ஷார்ட்கட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இங்கிலீஷ் ஜூனியர் ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஓகேங்களா? அதேமாதிரி இங்கிலீஷ் சீனியர் சூப்பராக கிளியர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸி தான். யாருக்காவது வில்லிங் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா நம்ம அகாடமியில் வந்து சிஓஏ கிளாஸும் போயிட்டுருக்குது. ஸோ சிஓஏ யாராவது ஜாயின் பண்ணுறதுனா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ தமிழ் இங்கிலீஷ் எல்லாத்துக்குமே வந்து மந்த்லி ஃபீஸ் உங்களுக்கு 300 தான் உங்களுக்கு. ஸோ யாருக்காவது வில்லிங் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் வாட்ஸ்அப் இருக்குது, அதை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். அதே மாதிரி சிஓஏக்கு ஓவரால் ஃபீஸ் உங்களுக்கு 1000 தான் உங்களுக்கு. வித் ரெக்கார்டிங் கிளாஸோட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லா ப்ராக்டிக்கலையும் நாங்கள் வந்து டீச் பண்ணிடுவோம். வித் ரெக்கார்டிங் கூட உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். நாங்கள் லைவ் கிளாஸ் தான் சிஓஏ எல்லாமே, பட் நாங்கள் ரெக்கார்டிங் எக்ஸ்ட்ரா கொடுப்போம் நாங்கள். ஓகேங்களா? நீங்கள் அதே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நோட்ஸு எல்லாமே பிடிஎஃப்ஸ் எல்லாமே ஒரு பண்டலாக போட்டு நாங்கள் வாட்ஸ்அப் பண்ணி விட்ருவோம். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? ஸோ இதுதான் எங்கள் அகாடமியில் நான் கொண்டு போயிட்டு இருக்கிறது. யாருக்காவது வில்லிங் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். மற்ற இங்கிலீஷ் அட்டெண்ட் படிக்கிறவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.